பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சங்கீதம் 78 அதனுடைய 9வது வசனம். ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்ராயிம் புத்திரர் என்று சொல்லும்போது இஸ்ரவேலரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். எப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு கீழே அவருடையவர்கள் வந்தார்களோ அதன் பிறகு அவர்களை செவ்வைப்படுத்த, அவர்களை தம்முடையவர்களாகவே இந்த பூமியில ஸ்தாபிக்க, நிலைநிறுத்த, அவர்களுக்கு பிறக்கிற சந்ததியும் அவருடைய சந்ததியாய் அறியப்படும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். ஏதேனிலே பிரமாணத்தை எழுதி கொடுக்கவில்லை, ஆனால் ஏதேனிலே அவர் பிரமாணத்தை கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த ஒரு கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று அவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளையை தான் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு பிரமாணமாக டீட்டெயிலாக எழுதி கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது கை கொள்ள மனம் இல்லாமல் போனார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனம் 11வது வசனத்தில் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மனசு வார்த்தை மேல இல்லை, எனவேதான் அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. வார்த்தையின்படி செயல்பட அவங்களுக்கு மனசே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நான் வாழ மாட்டேன், எனக்கு பிடிச்சபடி தான் வாழ்வேன். இப்படிப்பட்ட நிலை அல்லது இப்படிப்பட்ட அனுபவம் எந்த நிலைக்கு கொண்டு போனது தெரியுமா? யுத்தம் என்று வந்தபோது அவர்கள் முதுகை காட்ட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. சத்துருவுக்கு நாம் முதுகை காட்டுகிறோம் என்றாலே சத்துருவை ஜெயிக்க விடுகிறோம் என்ற அர்த்தம். பாருங்கள், பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்பொழுது கோலியாத் என்கிற ஒருத்தன் வந்து நிற்கிறான். கோலியாத்தை பார்த்ததும் இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன பண்றாங்க? முதுகை காட்டி ஓடினார்கள், பின்வாங்கி ஓடினாங்க. இதனால கோலியாத்து ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் வந்து வந்து நிற்கிறான். இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில சத்துருவை நாம தான் நிற்க விடுறோம். எப்படி நிற்க விடுறோம்? முதுகை காண்பித்து. யார் முதுகை காட்டுறவங்க தெரியுமா? வார்த்தையின்படி செயல்பட சம்மதியாம இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க முதுகை காட்டுறவங்க. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படி செய்வோம் என்று யார் யார் தங்களை விட்டு கொடுக்கிறாங்களோ, சம்மதிக்கிறாங்களோ, அவங்க முதுகை அல்ல, அவர்கள் முகத்தை காண்பிக்கிறார்கள். நீங்க முதுகை காண்பிக்கிறது வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறாது. தாவீதை போல முகத்தை காண்பிக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்க முன்னாடி என்னைக்கு தாவீது முகத்தை காண்பித்தானோ அன்றே கோலியாத்து விழுந்தான். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் செய்யணும்னா யோசபாத்துக்கும் கூட்டத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்தது? நீங்கள் தரித்து நின்று. யோசபாத் சொல்ற, எங்களால் நிற்க முடியலனால என்ன அர்த்தம்? நாங்கள் முதுகை காட்ட வேண்டிய நிலைமை தான். ஆண்டவர் சொல்ற, நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்று. இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. எனக்கு கேட்குற அன்பு சகோதர சகோதரி, நம்ம வார்த்தையின்படி செயல்படாம இருக்கிறதுனுடைய விளைவெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு யுத்தம் வரும்போது நமக்கு தெரிய வரும், ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தெரிய வரும். நம்மளால நிற்க முடியாம, நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாம, நம்மளால தாங்க முடியாம நம்ம தளர்ந்து பின்வாங்குகிற ஒரு நிலைமைக்கு நேராய் தள்ளப்படுவோம். எனவே உடன்படிக்கைக்குட்பட்ட தேவ ஜனமே, என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய மனப்பூர்வமாய் விட்டு கொடுங்கள். பிரச்சனை யுத்தம் என்று வரும்போது நீங்க ஜெயத்தை காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களுக்கு ஒரு தெளிவை தந்ததுக்காக நன்றி. பல பிரச்சனைகளில் நாங்கள் நிற்க முடியாமல் போக காரணம் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்காததே அப்பா. ஆண்டவரே, இந்த நிலை மாறட்டும். தாவீதை போல எதிர்கொண்டு ஜெயிக்க, உடைய வார்த்தையின்படி நடக்க நாங்கள் மனப்பூர்வமாய் சம்மதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.